கர்த்தருடைய நாமத்தில் சோதனை மையம் உண்டாவதாக. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நீயமா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாமல். எல்லா கரங்களை தட்டி பாடலாம். கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் இந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலோ ஜெய நமக்கீங்கதா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்தர யாத்திரையில் என்பராமே சொல்லமோதிருப்பார். இந்த வனாந்தர யாத்திரையில் என்பராமே சொல்லமோதிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மையம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நான் வசனத்தை பார்க்க முடியாய். ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம், ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தெரிந்த ஒரு நல்ல வசனம் தான் இந்த நாளில் பார்க்க போகிறோம்.
ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இது பக்கம் 1084 பக்கத்தினுடைய இடதுபுறத்தில் இந்த வசனம் இருக்குது. 1084 பக்கம் என்னுடைய இடதுபுறத்தில் வசனம் இருக்குது. நான் வாசிக்கிறேன். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறேன் மட்டுமாய் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வருகிற உடைய கிருபைக்காக உடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். இப்போதும் நாங்கள் ஆண்டவரே அப்பா தீவிரி அப்பா தியானித்து ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கொடுத்த அந்த வேத வசனத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த வேத வசனத்தில் ஆசீர்வதித்து ஆண்டவரே இதிலே இருக்கிற நன்மை, இதிலே இருக்கிற ஆசீர்வாதங்களை ஆண்டவரே தந்த ஆண்டவரே அப்பா எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் நான் ஜெபிக்கிறோம். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசி இந்த வசனத்து மூலமாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அந்த வசனம் என்னென்ன நன்மை, என்னென்ன அற்புதங்கள், என்னென்ன அதிசயங்கள் நடக்க அத்தனையும் கர்த்தர் செய்த ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா கேட்கும்போதே ஜெபத்தோடு விசுவாசத்தோடு கேட்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நாளிலும் எங்களுக்குள்ளாய் விதைக்கப்படுகிற விதையாகிய வசனமாகிய வார்த்தையானது 30, 60, 100 எங்களிலே பலன் கொடுக்கத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தரும்படி எங்களிலே கிரியை செய்ய வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். தடைகள்லாம் நீக்குங்க, ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் நான் வாசிக்கிறேன். ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது, இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்க, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. இந்த வார்த்தையில், இந்த வசனத்திலேருந்து ஒரே ஒரு வார்த்தையை நாள் பார்க்க போகிறோம். தாமதித்தாலும் காத்திரு. ஹல்லேலூயா. அல்லையிலோ தாமதித்தால் சில வேளைகளிலே நம்ம எதிர்பார்க்கிற நன்மைகள், நம்ம எதிர்பார்க்கிற அற்புதங்கள், அதிசயங்கள், நம்ம எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் சில வேளை ஒரு வேளை தாமதம் ஆனாலும் நாம் அதை காத்திருக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. தாமதம் என்பது என்ன சொல்கிறதுனா, அது நம்முடைய ஒரு இழப்பு அல்ல, அது ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சில வேளை சில காரியங்கள் தாமதிக்கிறதுனா கர்த்தர் அதில் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால் நம்ம அதுக்கு காத்திருக்கும் போது நிச்சயமாய் அதில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையில் உடனே என்ன செய்யணும், அது நடந்துடணும் அப்படின்னு சில வேளை கர்த்தர் அது போல் செய்வார். ஜெபித்த உடனே அந்த காரியம் நடக்கும், ஜெபித்த உடனே அந்த அற்புதம் நடக்கும், அந்த அதிசயம். சில வேளையில் சில காரியங்களுக்கு ஆண்டவர் அவருக்கென்று ஒரு நேரத்தை, ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதன் வேளையில், அதன் நேரத்தில் கர்த்தர் அதை நமக்காக செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரசங்கம் 3:11 அதான் சொல்ல, அவர் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அதனால் நம்ம அதற்காக நாம் காத்திருக்கும் போது நிச்சயமாய் அந்த நன்மையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த தாமதத்துக்குரிய காரணத்தையும், அந்த தாமதத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் சில வேளையில் சில தாமதிக்கும் போது நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை தாமதிக்கும் போது தோல்வி என்று நம்ம நினைக்கக்கூடாது. ஒருவேளை தாமதிக்கும் போது அது ஒரு இழப்பு, இனி நடக்காது என்ற அந்த அவநம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் வரக்கூடாது. தாமதித்தாலும் கர்த்தர் அதிலே உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதில் ஒரு மேன்மை, அதில் ஒரு ஆசீர்வாதத்தை, அதில் ஒரு மகிழ்ச்சி, அதில் ஒரு கனத்தை
கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார் என்ன அந்த விசுவாசத்தோடு நாம் காத்திருக்கும் போது நிச்சயமாய் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாம் அல்லது கர்த்தர் நமக்கு தர வேண்டிய நன்மைகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. சில வேளை நம்ம எதிர்பார்க்கிற நன்மைகள் அல்லது கர்த்தர் தர வேண்டிய நன்மைகள் சில வேளையில் தடைப்படுகிறது, சில வேளையில் தடை இருக்கும், சில வேளை நம்முடைய காரியமே தடையாயிருது. அது சீக்கிரம் நடக்கணும், அது சீக்கிரம் நடக்கும், இப்போதான் நடந்துடணும் என்ற சில வேலைகளில் நம்ம அவசரப்படுகிறதுனால நம்ம அதை பெற்றுக்கொள்ளாமல் காணப்படுது. ஏன் இது தாமதிக்குது, எதனால் அதிலே கர்த்தர் எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று அறிந்து அதற்காக காத்திருக்கும் போது நாம் ஏற்ற வேளையில் நம்மால் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் தேவன் நமக்காக வைத்திருக்க அல்லது என் வாழ்க்கையை எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டு இருக்கிற, நான் விசுவாசித்து கொண்டு இருக்கிற அல்லது கர்த்தரிடத்தை ஒப்பு கொடுத்திருக்கிற அந்த காரியம் என் வாழ்க்கையில் நடைபெறுவதற்கு அதன் நன்மையை நான் பெற்றுக்கொள்வதற்கு ஒருவேளை காத்திருக்க வேண்டிய காலம் இருக்குமானால் நம்ம முழு இருதயத்தோடு நாம் அதற்காக காத்திருக்கும் போது அந்த நன்மையை நம் தேவன் நான் ஏற்ற வேளை தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கா. வேதத்தில் நாம் பார்க்கும்போது நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக வேத வசனங்களிலே நம்மால் பார்க்க முடியும். நீங்கள் 27ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம், 31ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம் பார்க்கும்போது கர்த்தருக்கு காத்திரு என்ற அந்த வேத வசனங்களை நம்ம அவருடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் தேவனுக்கு காத்திருக்க, தேவனுடைய வேலைக்காக, தேவனுடைய செயல்களுக்காக நாம் காத்திருக்கிற ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். பாருங்கள், நாம் மனுஷராக நம்முடைய வாழ்க்கையில் பாருங்களேன், சில வேளையில் சில நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது பிள்ளைகள் சில பொருள் கேட்கும் போது உடனே கொடுத்துடும். ஆனால் சில பொருள் கேட்கும் போது என்ன செய்ய மாட்டோம், நம்ம கொடுக்க மாட்டோம். ஏன்? அது பெற்றுக்கொள்வதற்கு சில காலம் இருக்குது, அது பெற்றுக்கொள்ள சில வயசு இருக்குது. அந்த வயசு வரும்போது அந்த காரியத்தை செய்வோம். பாருங்கள், சிலதை சீக்கிரம் கொடுத்து சில வேளையில் என்ன செய்கிறோம், தாமதம் பண்ணுறோம். ஏன்? அது அந்த நேரம் வரும்போது தான் அதுக்கு அது ஆசீர்வாதமாய் மாறும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம ஆண்டவர் சில வேளையில் சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் உடனே தருகிறார். சில வேளையில் தாமதித்தாலும் அதை கர்த்தர் ஆசீர்வாதமாக வைப்பார். ஹல்லேலூயா. நம்ம ஒன்று அறிந்து கொள்ள, கர்த்தரிடத்துலேருந்து எனக்கு வருகிற எந்த நன்மையாக இருந்தாலும் அது உடனே வந்தாலும் சரி, அது தாமதித்து வந்தாலும் சரி, அது நமக்கு ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. அதே ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் நஷ்டம் என்பது இல்லவே இல்லை. எந்த சூழ்நிலையும் கொடுத்தாலும் கர்த்தரிடத்தில் வருகிற எந்த நன்மையும் எந்த காலகட்டத்தில் தந்தாலும் நம்முடைய ஆசீர்வாதமே தவிர ஒன்றும் அதில் நம்ம இழப்பு நம்முடைய வாழ்க்கையில் இல்லவே இல்லை. நிச்சயமாக அதுக்கேற்ற நன்மையை தேவன் தந்த நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். 37ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலையும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது வேதம் எப்படியாக சொல்லுகிறது. 37ஆம் 9ஆம் வசனம் 2வது பகுதியில், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சுதந்தரித்து நன்மையை சுதந்தரித்து கொள்வார்கள். அற்புதங்களை, அதிசயங்களை அவங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்களை அவர்கள் சுதந்தரித்து கொள்வார்கள். அதனால் நம்ம காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது நம்ம தேவனை மேல் நம்பிக்கை வைத்து நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆண்டவர் வேலைக்காக செயலுக்காக காத்திருக்கும் போது நிச்சயமாய் அது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்ப்பதை காட்டிலும், நாம் நினைப்பதை காட்டிலும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். சில வேளை இப்போ நடந்த ஆசீர்வாதமாக மாறிடும் அப்படின்ட்டு சில வேளை நம்ம நினைக்கலாம். பாருங்களேன், நம்ம நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சில வேளையில் கர்த்தர் தம்முடைய காலத்தில் தம் நேரத்தை கொடுக்கும்போது நாம் நினைப்பதை காட்டிலும் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. நான் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் நம்ம காத்திருக்க சூழ்நிலை வரும்போது, நம்ம தேவனை காத்திருக்கும்போது கர்த்தரை நிச்சயமாக செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். ஒருவேளை காத்திருக்கிற காரியங்கள், காத்திருக்கிறது நம் மனுஷனுக்கு ஒரு பிடிக்காத ஒரு காரியம். நம்மளால் காத்திருக்கணும் முடியாது.
எல்லாம் உடனே நம்ம வாழ்க்கை என்ன செய்யணும்? அது நடந்து கொண்டே போயிடும். கொஞ்சம் காத்திருங்க, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா நம்மளால் முடியாது. ஒரு 2 நிமிஷம் பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்துட்டு வேணாம் 2 நிமிஷமே நம்ம என்ன செய்யணும்? 10 நிமிஷமாக மாறிடும் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மளால் காத்திருக்க முடியாது. அதனால் சில காத்திருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை இல்லாதனால்தான் சில நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். சில ஆசீர்வாதங்களை சில நன்மைகளை நான் காத்திருந்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது காத்திருக்கும் போது நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். சில வேளையில் உடனே நடக்காதனால என் வாழ்க்கையில் சோர்வுகள் வருது, அவிசுவாசங்கள் வருது, அவநம்பிக்கைகள் வருது. அதை குறித்ததான ஜபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போயிடுது. அது நிமித்தம் என் வாழ்க்கை என்ன ஆகுது? அந்த நன்மையை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் காத்து இருக்கும்போது நிச்சயமாக நாம் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே பார்க்கிறோம், நெடுங்காலமாய் காத்து ஒரு இருதயத்தை இழைக்க பண்ணோம், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கு. ஹல்லேலூயா. நான் காத்திருக்கிற காரியங்கள் வரும்போது அது எனக்கு ஜீவ விருட்சம் போல காணும். அவ்வளவு விலையேற பெற்றதாய் கர்த்தர் நமக்கு தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால் நம்ம சில காரியங்கள் தாமதித்தாலும் நாம் விசுவாசத்தோட நம்பிக்கையோடு நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நிச்சயமாக தேவன் அந்த நன்மையை நம்ம ஏற்ற காலத்தை தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஏசாயா 40:31 பார்க்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகைகளை போல சட்டைகளை அடித்து என்ன செய்வானா உயர எழும்புவார்கள் என்று சொல்லி புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர், கர்த்தரை காத்திருக்கும் போது கர்த்தனுடைய வாழ்க்கையில் அநேக உயரங்களை கர்த்தர் நமக்கு தருவார். அநேக உயரங்களை நாம் காணும்படி கர்த்தர் செய்வார். உயர்ந்த நிலையிலே கர்த்தர் நம்மை வைத்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் நம்ம அதை காத்திருக்கும் போது அந்த நன்மை, அந்த ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஏசாயா 49:23 கடைசி பகுதியை பார்ப்பீர்களானால், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை என்று சொல்லி அந்த வேதவாசல பார்க்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது ஒரு நாளும் நான் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறதுக்கு பதிலாக மனுஷர்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம், மனுஷனுடைய காரியங்களுக்காக காத்திருக்கிறோம். இவங்க நமக்கு எப்போ செய்வாங்க, இவங்க எப்போ வருவாங்க, இவங்க எப்போ இந்த காரியம்லாம் நமக்கு தருவாங்க என்று மனுஷர்களுக்காக நம்ம காத்திருக்கிறதுனால அநேக வேளையில் நான் வெட்கப்படும்படியான சூழ்நிலை, வேதனைப்படும்படியான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருது. ஆனால் கர்த்தருக்கு நான் காத்திருப்பேனால் ஒருபோது நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எதற்காக நான் காத்திருக்கிறேனோ கர்த்தர் அந்த காரியத்தை நமக்கு செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஏசாயா 64 ஏசாயா 64 4 பார்க்குறோம். ஏசாயா 64:4 தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. பார்க்கிறோம், உமக்கு காத்திருக்கிறவர்கள் நீ செய்பவைகள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கர்த்தர் நமக்கு அந்த காரியத்தை செய்வார். தேவன் செய்கிற காரியத்தை பார்க்கிறோம். நீரே எல்லாம் உலகத்தை ஒருவரும் கேட்டு அப்படிப்பட்ட அற்புதங்கள், அதிசயங்களை கர்த்தர் நமக்கு ஒருவரும் கேட்காத, ஒருவரால் உணர்ந்து கொள்ள முடியாத, கண்டது ஒருவரும் காண முடியாத அற்புதங்கள், அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் நம் தேவனுக்கு நாம் காத்திருக்க, அவருடைய வேலைக்கு, அவருடைய செயல்களுக்காக, அவர் நேரத்துக்காக, அவர் காலங்களுக்காக நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காத்திருக்கும் போது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். காத்திருக்கிற தேவனுக்கு காத்திருக்கிறது என்ற என்னவென்றால் அப்படியே சும்மா உட்காந்துக்கிறது இல்லை.
தேவனை காத்திருக்கிறதுனா கர்த்தர் என் காரியத்தை நிறைவேற்ற வரைக்கும் ஆண்டவர் எனக்கு என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் நாம் செய்து கொண்டு இருக்கணும். ஆண்டவரை தேடணும், ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணணும். கர்த்தரை சும்மாவே அப்படியே உட்காந்து இருக்கிறது அல்ல. அவருக்கு பிரியமாக நடக்கணும். அவர் சந்தோஷப்படுற மாதிரி என்ன செய்யணும்? நாம் நடக்கிற ஜனங்கள் அவர் என்ன சொல்கிறோம் அதன்படி கீழ்ப்படியணும். இப்படிலாம் நம்ம செய்யணும். இப்படிலாம் செய்து நாம் அவருக்கு காத்திருக்க வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றுமே செய்யாமல் நான் காத்திருந்தேன், நமக்கு எதுவும் நடக்காது. நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், அவர் சொல்கிறபடி நடக்கணும், அவர் வழி காட்டுற வழியில் நடக்கணும், அவர் பிரியமாக நடக்கணும், அவரை சந்தோஷப்படுத்த, அவரை மகிமைப்படுத்தணும். அவர் என்னெல்லாம் என் வாழ்க்கையில் விரும்புகிற அதெல்லாம் நம்ம செய்து கொண்டு நாம் காத்திருப்போமானால் ஏற்ற வேளையில் கர்த்தர் நமக்கு அந்த நன்மை, அந்த ஆசீர்வாதத்தை தந்து நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் காத்திருக்கும் போது அப்படியே நம்ம சும்மாவே நம்ம உட்கார்ந்து இருக்கக்கூடாது. தேவனுக்கு சில வேலை தாமதித்தாலும், சில காரியங்கள் தாமதித்த ஒரு வேளை என் சமூகங்களுடைய பதில், என்னுடைய விசுவாசத்துக்கு பலன், என் நம்பிக்கைக்கு பலன், என்னுடைய தேடுதலுக்கு பலன், நான் ஒப்பு கொடுத்ததுக்கு பலன் ஒருவேளை தாமதித்தாலும் நாம் அதுக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் ஏற்ற வேளையில் இந்த காரியத்தை நமக்கென்று செய்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வேதத்தில் பார்க்கிறோம், நீ தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு. ஏன் அது சொல்லப்பட்டு, எதனால் அது சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி ஒரு 5 காரியத்தை நம்மளால் பார்க்க போகிறோம். நான் தாமதித்தாலும் காத்திரு, ஏன் அந்த வசனம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு என்று நாம் பார்க்கும்போது, ஒன்று, தாமதித்தாலும் காத்திரு. எதனால் அது சொல்லப்பட்டிருக்குன்னா, அதிசயமாய் நடக்கும். தாமதித்தான் காத்திரு. ஏன்? நம்ம எதுக்காக காத்திருக்கிறோமோ அந்த காரியங்கள் அதிசயமாய் நடக்கும். 2வது, அதிகமாய் நடக்கும். 3வது, அனுகூலமாய் நடக்கும். 4வது, அழகாய் நடக்கும். 5வது, அக்கினிமயமாய் நடக்கும். தாமதித்தாலும் காத்து. ஏன்? நாம் காத்து கொண்டிருக்கிற காரியங்கள் நமக்கு அதிசயமாய் நடக்கும், அதிகமாய் நடக்கும், அனுகூலமாய் நடக்கும், அழகாய் நடக்கும். அது மாத்திரம் அக்கினிமயமாய் இந்த காரியங்களை நடக்கிறதுனால நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. சில காரியங்கள் அதுக்கு நம்ம விசுவாசத்தோடு நம்பிக்கை காத்திருக்கோம். நிச்சயமாக நம்ம இந்த காரியங்கள் நம்மளை வரும்போது அது நமக்கு அது வரும்போது அது அதிசயமாய், அது அதிகமாய், அது அனுகூலமாய், அழகாய், அக்கினிமயமாய் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து அது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. சில சம்பவங்களை பார்க்க போனால் தெரிஞ்ச சம்பவங்களாக இருந்தாலும் அவர்கள் காத்திருந்ததுனால அங்கே வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்தது என்பதை, இப்படியெல்லாம் நடந்தது என்பதை இந்த வேத சம்பவங்களில் நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் முதலாவது நாம் பார்க்கும்போது அதிசயமாய் நடக்கும். அதிசயமாய் நடக்கும். காத்து, நம்ம தாமதித்தாலும் காத்துரு. ஏன்? அதிசயமாக நடக்கும். அதிசயமாய் நடக்கும். ஹல்லேலூயா. அதிசயம் நடக்கிறது வேறு, அதிசயமாய் நடக்கிறது வேறு. அதிசயமான காரியங்கள் எப்படி நடக்கும்? அதுவே அதிசயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நம்ம காத்திருக்கும் போது கர்த்தர் செய்கிற அந்த காரியங்கள் நமக்கு அதிசயம் மட்டுமல்ல, அது அதிசயமாய் நடக்கும். நம்ம ஆச்சரியப்படும்படியா அந்த அற்புதம், அதிசயமாக, அந்த நன்மை அதிசயமாய் நடக்கும். அந்த மேன்மை, அந்த உயர்வு நம்முடைய வாழ்க்கையில் அது அதிசயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அது நடக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்ல, நீங்கள் அதுக்கு தாமதித்தா நீ காத்து. ஏன்? நீ காத்திருக்கிற காரியம், நீ அது தாமதித்த காத்திருக்க, அது உன் வாழ்க்கையில் அது அதிசயமாய் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வேத சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், யோவான் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே நல்லா தெரிந்த ஒரு சம்பவம் பார்க்க, 38 வருஷமாக ஒரு மனுஷன் அந்த பெதஸ்தா குளத்தண்டையில் அவன் ஒரு காரியத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறதா பார்க்குறோம்.
என்ன, அவன் ஒரு சுகத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறான். அவன் வாழ்க்கையில் வந்த வியாதி, அந்த என்ன வியாதின்னு தெரியல, ஆனால் அந்த வியாதி அவனை பார்க்கும்போது 38 வருஷமாக அவனை அதே நிலையில் இருக்க வைக்கிறான். ஒரு வேளை அவன் வரும்போது ஒரு வேளை நடந்து வந்திருக்கலாம் பாருங்களேன், ஆனால் அந்த வியாதி அவனை என்ன செய்யுது, அவனை இருக்க அவன் நடந்து வந்தவனை படுத்த படுக்கையாய் மாறிடுச்சு அந்த வியாதி. ஆனாலும் அவன் அந்த 38 வருஷமாக அங்கே அந்த குளத்தண்டையில் தான் இருக்கேன். ஏன்? ஒரு காரியத்துக்காக அவன் காத்து கொண்டு இருக்கான். என்ன, எனக்கு சுகம் கிடைக்க வேண்டும் சொல்லி, சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் காத்து கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து அவன் நெடுங்காலமாய் அவன் வியாதியஸ்தன் அறிந்து, நீ நீங்கள் சொஸ்தமாக வேண்டும் விரும்புகிறாயா என்று கேட்க அவன் தன்னுடைய காரியத்தை சொல்லுகிறான். ஒருவன் என்னை கொண்டு போய் விடுறதுக்கு, குளத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை, எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனால் என்னை கொண்டு போய் விடுறதுக்கு தான் யாரும் இல்லை. சரி, நானாச்சும் போய் முந்தி நானாச்சும் இறங்கலைன்னா எனக்கு யாரும் வழி விட மாட்டுறானுங்க. என்னை யாரும் என் மேலே என்ன செய்ய மாட்டாங்க, இறக்க வைக்க மாட்டேன்றாங்க. இறங்க மாட்டேன்னா இத்தனை வருஷமாக இருக்கிறிய, என்னை யாரும் என் மேலே இறக்க வைக்காமல் வழி விடாமல் என்ன செய்ய அவங்க முந்தி இறங்கிடுறாங்க. அதனால் என் வாழ்க்கை இதே நிலையில் இருக்கேன்னு சொல்லி அவன் தன் வாழ்க்கையினுடைய சூழ்நிலை சொல்கிறான். ஆனாலும் அவன் என்னதான் செய்து கொண்டு இருக்கிறான், அதே இடத்துல இருந்த. ஏன்? அதற்காக அவன் காத்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. தாமதித்தாலும் அவன் தேவனுடைய செயல்களுக்காக, தேவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய தருகிற அற்புதத்துக்காக, அதிசயத்துக்காக, அவன் அவனுடைய சுகத்துக்காக அவன் 38 வருஷமாக காத்து கொண்டு இருக்கிறான். தாமதித்து கொண்டு இருக்கு. அவன் என்ன எதிர்பார்க்குறானோ, எந்த நன்மை அது தாமதித்து கொண்டு இருக்கு. 1 வருஷம் பார்த்து 2 வருஷம், சேப்பா இது நமக்கு நடக்காதுப்பா, நம்ம வேறு எதுனா போயிடலாம் அப்படின்ட்டு அவன் போட பாருங்களேன். அவன் அதற்காக அவன் காத்து கொண்டு இருக்கிறத இந்த வேறு சம்பவத்தில் பார்க்க முடியும். சூழ்நிலை பார்க்கும்போது அவன் சாகிற வரைக்கும் அதே இடத்துல தான் இருக்க வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்குது. சூழ்நிலை பார்க்க அவன் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தையும் எந்த மாற்றத்தையும் அவன் காண முடியாதபடிக்கு தான் அவனுடைய வாழ்க்கை நிலைமை காணப்படுகிறது. அவன் வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனை காணப்படுகிறது. ஆனாலும் கூட அவன் என்ன செய்து கொண்டு இருக்கிறான் என்றால் அவன் காத்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் காத்திருக்க காரியத்தை நாம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, நாம் கைவிடவே கூடாது. நம்ம யாருக்காக காத்திருக்கிறோம் என்று அறிந்து, நாம் யாருடைய செயலுக்காக, யாருடைய நேரத்துக்காக காத்திருக்க அறிந்து, நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருப்போமானால் ஆண்டவர் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நாம் எதற்காக காத்து கொண்டு இருக்கிறோமோ அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று அறிந்து கொள்ளுங்க, கர்த்தர் தம் ஜனத்துக்கு எல்லா காரியத்தையும் அவர் அதிசயமாய் நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அதை இங்கே நாம் பார்க்கிறோம். அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் கேட்க சொஸ்தமாக வேண்டும் விரும்புகிறாயா என்று கேட்குறாரு. உடனே அவன் ஒரு வேளை அவன் நினச்சிருப்பான், ஒரு வேளை என்ன 38 வருஷமாக கேட்காத ஒரு காரியத்தை கேட்குறான். என்ன, யாரும் கேட்காத ஒரு காரியம், நீ சொஸ்தமாக வேண்டும், யாரும் கேட்கலையா, இது வரைக்கும் எதிர்பார்த்த ஒருத்தர் கூட கேட்கல. ஆனால் இவராச்சும் கேட்குறாரு, ஒரு வேளை என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவாரோ, இல்லை தேவதூதன் வந்து கலக்கப்படும் போது யாரும் இறங்காதபடிக்கு எல்லாரும் தடுப்பாரோ என்று அவன் காரியத்தை சொல்லுகிறான். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், அவன் வாழ்க்கையில் நடந்த அந்த நன்மை, அவன் வாழ்க்கையில் எதிர்பார்த்த அந்த நன்மை அவனுக்கு இப்போ நடக்கிறது. எப்படி நடந்ததுன்னா அதிசயமாய் நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதிசயமாய் நடந்தது. அதிசயமாய் நடந்தது என்றால் என்ன, யாருக்கு நடக்காததை கர்த்தர் நமக்கு செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களை பார்க்கிறோம், எல்லாருக்கும் ஒரு வழி இருக்குது. என்ன, அந்த குளத்தில் இறங்கினா தான் சுகம் கிடைக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இவனுக்கு மட்டும்தான் அதிசயமாய் அந்த காரியம் நடக்குது. அல்லேலூயா. அவன் குளத்தில் இறங்கலை,
ஆனால் அவனுக்கு சுகம் கிடைச்சது. ஹல்லேலூயா. அங்கே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கெல்லாம் எப்படி நடக்கணுமோ அதன்படி இல்லாதபடிக்கு இவனுக்கு வேறொரு விதத்தில் அப்படின்னா கர்த்தர் அவனுக்கு அதிசயமாய் அந்த காரியத்தை செய்கிறது பார்க்கணும். நாம் தேவனை காத்திருப்போமானால் கர்த்தர் நமக்கு செய்கிறது எல்லாமே அதிசயமாக இருக்கும். அதிசயம் இல்லை, அதிசயமாய் நடக்கும். ஹல்லேலூயா. அப்படின்னா இதுவரைக்கும் நடக்காத விதத்தில் கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் கேள்விப்படாத விதங்களிலே கர்த்தர் நமக்கு நன்மையை தருவார். நாங்கள் அற்புதம் செய்ய அதில் தான் அந்த 64 ஏசாயா 64:4 பார்க்கிறோம். நீங்கள் காத்திருக்கிற செய்வதில் உண்மையன்றி ஒருவரான அதை கண்டதில்லை, கேட்டதில்லை, பார்த்ததும் இல்லைன்னு சொல்லுவோம். அப்படியாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நன்மையை, நம்முடைய அதிசயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும். ஒருவேளை நான் ஒரு திசையை பார்த்து கொண்டு இருக்கிறேன், இப்படி நடக்கும், இப்படி தான் நடக்கணும் என்று ஒரு திசையை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் நான் கர்த்தருக்கு காத்திருப்பேனா கர்த்தர் எனக்கு வேறு விதத்தில் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேறு விதத்தில் கர்த்தர் எனக்கு அதிசயத்தை செய்வார். அதிசயமாய் கர்த்தரை நடத்துவார். நம்ம எல்லா 10-11 இல்லை, 10-11 நம்ம செய்ய மாட்டார். கர்த்தர் நம்ம தனித்துவமாய் கர்த்தர் நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. எல்லா ஜனத்திலையும் நான் விசேஷமாக இருக்கத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு அதிசயமான காரியங்களை செய்கிறார். அது வரைக்கும் அந்த பெலசா குளத்தண்ணையில் அற்புதம் பெற்றவர்களுக்குள்ள இதுவரை இன்னும் அற்புதம் பெற போகிறதுக்குள்ள அது மாத்திரம் இன்னும் இனிமேல் வர போகிறதுக்குள்ள இந்த மனுஷனை கர்த்தர் தனித்துவமாய் காட்டினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதிசயமாய் கர்த்தர் அவன் காரியத்தை இங்கே செய்கிறது நம்ம பார்க்க, அந்த சுகத்தை அவன் எதிர்பார்த்த அந்த நன்மையை ஆண்டவங்க தருகிறது பார்க்கணும். அதனால தான் வேதம் சொல்லுது, காத்திரு, தாமதித்தான் காத்திரு. ஏன்? உனக்கு நடக்க போகிறது எல்லாம் அதிசயமாய் நடக்கும். ஹல்லேலூயா. நீ ஜெபித்து கொண்டிருக்க, நீ விசுவாசித்து என்னோட தேவனிடத்தை ஒப்புடுத்த காரியம் எல்லாமே அது அதிசயமாய் நடக்க போகுது. எல்லாரும் ஆச்சரியப்படும்படியா, நம்ம பார்க்குறவர்கள் நம்ம ஆச்சரியப்படும்படியா கர்த்தர் அந்த காரியத்தை அதிசயமாய் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது எந்த காரியமாக இருந்தாலும், ஒருவேளை அவங்க வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், அவங்க வியாபாரம் தொழில் இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கலாம், இன்னும் ஒரு வேலை உங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கலாம். அது எதுவாக இருந்தால், ஒருவேளை உங்கள் ஆவிக்குரிய ஜீவமாக இருக்கலாம், உங்கள் குடும்பமாக இருக்கலாம். சில நன்மைகள் இன்னும் தாமதித்து கொண்டு இருக்குது, இன்னும் இந்த ஆசீர்வாதம் வராமல் இருக்குது, நான் எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், இன்னும் இதெல்லாம் கிடைக்காம இருக்குது என்று ஒரு வேளை அந்த சோர்வு நமக்கு இருக்கலாம். நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம் விசுவாசத்தோடு காத்திருக்கும் போது, விசுவாசத்தோடு நாம் தேவனுடைய வேலைக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு செய்வார். எப்படி செய்வார் என்றால் அதிசயமாய் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லார் கண்களை ஆச்சரியப்படும்படியா அங்கே இருக்கிறவனா ஆச்சரியப்படுறாங்க. இவன் குளத்திலே வந்து இறங்கலடா, இவனுக்கு எப்படி கிடைச்சிது? குளத்தில் இறங்கினா சுகம் கிடைக்கும், இவனுக்கு எப்படி சுகம் கிடைச்சது என்று அவர்கள் சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியப்படும்படி. ஒருவேளை சுகம் பெற்றவர்கள் வெளியே போயிருக்கிறவர்கள் கூட ஆச்சரியப்பட்டு இருப்பாங்க. இவன் வாழ்க்கை அப்படி தான் முடிஞ்சு போகணும்னு நினச்சேன், ஆனால் இவன் நடக்க ஆரம்பிச்சிட்டானே, இவன் எப்படி நடந்தான், இவன் எப்படி குளத்தில் இறங்கினான் என்று எல்லாரும் ஆச்சரியப்படும்படியா கர்த்தர் காரியங்களை அதிசயமாய் நடத்துகிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை மற்றவர்களுக்கு நடப்பதற்கும் நமக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை காட்டுவார். ஹல்லேலூயா. அவங்களுக்கு அவ்வளோதான், ஆனால் காத்திருக்கு எனக்கு கர்த்தர் சிறந்ததை தருவார். கர்த்தர் சிறப்பானதை எனக்கு தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால் அவருக்கு அன்று காத்திருக்கிற ஜனங்களை கர்த்தர் ஒரு நாளும் வெட்கப்படுத்த விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் தாமதித்தாலும் காத்திரு. ஏன்? கர்த்தர் அந்த காரியங்களை கர்த்தர் அதிசயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது முதல் காரியம். ரெண்டாவதாக நாம் பார்க்கும்போது தாமதித்தலாம் காத்து ஏன் அதிகமாய் நடக்கும்.
நம்ம உடனே கேட்டால் கொஞ்சம் நடக்கும். ஒருவேளை நான் எனக்கு தாமதிக்குமானால் நான் காத்திருந்து பெற்றுக்கொள்வேனால் எனக்கு கர்த்தர் அதிகமாய் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே, அல்லேலூயா. எனக்கு கொஞ்சமாக வேணுமா அதிகமாக வேணுமா நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். எனக்கு அதிகமாக வேணும்னா நான் கர்த்தருடைய காரியங்களுக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் எனக்கு அதிகமாய் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பலத்துக்கு மிஞ்சின காரியத்தை செய்வார். நான் நினைப்பதுக்கு காட்டிலும் அதிகமாய் செய்வார். நான் ஜெபிப்பதை காட்டிலும் அதிகமாய் செய்வார். நான் விசுவாசத்தை காட்டிலும் அதிகமாய் செய்வார். நான் அவரிடத்தில் என்ன சிந்தையோடு என்ன எண்ணத்தோடு ஒப்பு கொடுத்தேனோ அதை காட்டிலும் கர்த்தர் அந்த காரியத்தை அதிகமாய் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு நாளும் கர்த்தர் ஆண்டவர் ஏமாற்றங்களை தரமாட்டார். நாம் தாமதித்தாலும் நாம் காத்திருக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் அதிகமாக செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்க. எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் அதை தான் பார்க்கிறோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிக அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அல்லேலூயா. நமக்கு அதிகமாய் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவர் செய்கிற தேவனாக இருக்கார். நீங்கள் மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கும்போது மத்தேயு 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கும்போது வனாந்தரத்தில் அவர் வசனத்தை சொல்லி கொண்டு இருக்கிறார். அநேக ஜனங்கள் வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. இப்போது அவருக்கு வீட்டுக்கு போக முடியாமல் சூழ்நிலை வருது. இப்போ அவர் சொல்கிறாரு, அவங்க சும்மா போனால் என்ன செய்யணும்? சோர்ந்து போயிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன செய்யணும்? சாப்பாடு குத்தான்னு போகணும். ஒன்றுமே இல்லை தான். ஆனால் நாங்கள் பார்க்குறோம் அந்த இடத்துல இருந்த 2 மீன் 5 அப்பத்தை ஆண்டவர் என்ன செய்தாருன்னா அதை ஆசீர்வதித்து கொடுக்கிறார். புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் சாப்பிட்டார்கள். ஸ்திரீகள் பிள்ளைகள் எவ்வளோ இருப்பாங்க தெரியல. ஆனால் புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் சாப்பிட்டாங்க. இப்போ எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து 12 கூட நிறைய மீதமானதை எடுத்தாங்க. எதைக்கான? தேவன் நமக்கு அதிகமாய் செய்கிறவர். அல்லேலூயா. அதே கொஞ்சமாக செய்கிறார் இல்லை, மனுஷன் கொஞ்சம் செய்வான். ஆனால் நம்ம ஆண்டவருக்கு காத்திருக்கும் போது ஆண்டவனுக்கு கொஞ்சம் செய்ய மாட்டார், ஆண்டவனுக்கு அதிகமாகவே செய்வான். மீதமான இருக்கத்தக்க அளவுக்கு கர்த்தர் நமக்கு அதிகமாக செய்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் சில வேளைகள் நம்ம வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்க அந்த அற்புதங்கள், அந்த அதிசயங்கள், அந்த நன்மைகள் என் வாழ்க்கை தாமதித்தாலும் நாம் அதற்கு விசுவாசத்தோடு காத்திருக்கும் போது கர்த்தர் செய்யும் போது அந்த காரியம் என் வாழ்க்கை நடக்கும் போது அது என் வாழ்க்கைக்கு அது அதிகமாக என்னுடைய நிலைமைக்கு மிஞ்சினதா, என் பலத்துக்கு மிஞ்சினதா, என் தகுதிக்கு மிஞ்சினதா அது என் வாழ்க்கையில் கர்த்தர் அதிகமாய் செய்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நம்ம காத்திருக்கிற ஒரு வேளை நம்ம இழைக்க பண்ணினாலும் நம்ம தொடர்ந்து அதுக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் அதுக்கேற்ற பலனை, அதுக்கேற்ற ஆசீர்வாதத்தை ஆண்டவனுக்கு தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் யோவான் 2ஆம் அதிகாரத்திலையும் நீங்கள் வாசித்து பார்க்க முடியும். அங்கே ஒரு சம்பவத்தை நம்மளால் பார்க்க முடியும். அங்கே நான் பார்க்க கானா ஊரில் நடந்த ஒரு கல்யாணத்தை அங்கே நம்ம பார்க்க முடியும். நல்லா தெரிந்த ஒரு சம்பவம் தான். அங்கே நம்ம பார்க்க அந்த கல்யாண வீட்டுக்கு வருகிறவர்களுக்கு திராட்சை ரசம் பரிமாறப்படுகிறது. சூழ்நிலை இப்போ என்ன ஆகுதுன்னா அது நேரம் ஆக ஆக ஜனங்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் திராட்சை ரசம் குறைஞ்சி கொண்டே போயின்னு இருக்கு. ஜனங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கிறாங்க. திராட்சை ரசம் இப்போ குறைஞ்சி கொண்டே போயிடலாம். கடைசியாக பார்க்க அந்த திராட்சை ரசம் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. இப்போ அந்த சூழ்நிலையில் இப்போ என்ன செய்யலாம்? இயேசுவின் தாய் இப்போ சொல்கிறாங்க, அவருடைய தாய் சொல்கிறாங்க, நான் 3ஆம் வசனத்தில் திராட்சை ரசம் குறையப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றால் அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார்.
அந்த அம்மா பதறி போய் வந்து சொல்லுது, என்ன எல்லாரும் வந்துன்னு இருக்கிறாங்க, திராட்சை ரசம் இல்லை அப்படின்னு சொல்ல. அவர் கூலாக சொல்கிறாரு, சிறிய உனக்கு எனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரலை. இவர் வேலை எப்போ வந்து எப்போ இதெல்லாம் செய்கிறது? நாம் இருந்தால் தான் சொல்லிடுவோம். நாம இருந்தால் அதான் செய்யும், ஐயா உங்கள் வேலை எப்போ வந்து எப்போ என் வேலைலாம் நடக்க போகுது. இது போல் நம்மக்கிட்ட யாரெல்லாம் சொன்னால் என்ன செய்வோம்? எவ்வளோ கோவம் வரும் பாருங்க. இன்னும் என் வேலைலாம் வரல அப்படின்னு சொன்னால் பதறி போய் ஒரு விஷயத்த சொல்லும்போது, இன்னும் வேலை வரல, அது பொறுமையாக செய்துங்க அப்படின்னாக்கா நம்ம எவ்வளோ கோவம் வரும் பாருங்க. ஏன் அந்த 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 வீட்டுடைய நிலைமை நமக்கு தெரியும். இப்போ அதே போல் தான் அந்த அங்கே பார்க்குறோம். அந்த வீட்டுடைய நிலைமையை தெரிஞ்சு இப்போது அவங்க ஒரு அவசரப்பட்டு பதற்றப்பட்டு இப்போ வந்து சொல்கிறாங்க, அவருக்கு திராட்சை ரசம் இல்லைன்னு சொல்லி. அவர் சொல்கிறாரு, இன்னும் என் வேலை வரவில்லை. அப்படி என்றால் அவர் எப்போ செய்தாருன்னு தெரியல, ஆனால் அவருடைய வேலைக்காக அவள் காத்திருந்தார்கள். ஹல்லேலூயா. நிறைய அவங்க அம்மா அதுக்காக அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க, அவர் உனக்கு என்ன சொல்கிறாரோ நீங்கள் செய்யுங்க அப்படி வேலைக்காரன் சொல்லிட்டு போயிட்டான். அவர் எப்போ சொன்னாரோ தெரில, இது அடுத்தடுத்து வர்றதுனால உடனே சொல்லிட்டார் அப்படி ஒரு வேளை நம்ம நினைக்கலாம். ஆனால் அவர் எப்போ சொன்னார் தெரியல, அது வரைக்கும் அவர்கள் காத்திருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வேலை வர வரைக்கும் அங்கே நிலைமை கைக்கு மீறி போய் கொண்டு இருக்கு, ஜனங்க வந்து கொண்டு இருக்கிறாங்க. சூழ்நிலை என்பது பார்க்குறோம், அவங்க பலத்துக்கு மிஞ்ச சூழ்நிலை போய் கொண்டு இருக்கு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, என் வேலைக்காக காத்துருங்க, இன்னும் என் வேலை வரலை, இன்னும் என் நேரம் வரல, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது செய்கிறதுக்கு இன்னும் ஒருவேளை உங்களுக்கு நேரம் வந்திருக்கலாம், இது உடனே கிடைக்கணும், இது உடனே நடக்கணும் அப்படி. ஆனால் எனக்கு என்ன, இன்னும் எனக்கு நேரம் வரல. சில வேலையில் அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம இப்பயே இந்த காரியம் நடந்துடணும், இப்பயே இது நடந்துடணும். அப்படி தான் சில வேலையில் நம்ம என்ன செய்கிறோம், பதற்றப்படுறோம், அவசரப்படுறோம். இது உடனே இங்கே நடந்துடணும், உடனே இது நாளைக்கு இது நடக்க, உடனே நாளைக்கு நடந்து முடிஞ்சிடணும் இது. ஆனால் அவர் சொல்கிறாரு, இன்னும் என் வேலை வரலைன்னா நம்ம எப்படி இருக்கும் பாருங்களேன். சில வேலையில் நம்ம சூழ்நிலை அது போல தான் இருக்கும். ஆனால் கர்த்தருக்கு காத்திருப்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு நாம் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கர்த்தர் நமக்கு அதிகமாய் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு அதிகமாய் செய்கிறது அளவிலும் சரி, அது மாத்திரமல்ல நம்முடைய நிலையிலும் சரி, அவர் கர்த்தர் அதிகமாய் செய்வார். ஹல்லேலூயா. என் நிலைமைக்கு என் தகுதிக்கு மிஞ்சினதையும் செய்வார். அது மாத்திரமல்ல, எனக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு அதிகமாகவும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், என் வேலை வரலைன்னு சொல்லி அவர் இங்கே சொல்லுகிறத பார்க்குறோம். அவர் எப்போ சொன்னாரோ அப்போ தான் அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். கர்த்தர் நம் வாழ்க்கையில் நாம் அவருக்கென்று நாம் காத்திருக்கும் போது நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு அதிகமாய் செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிற இங்கே நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனங்களை பார்க்கும்போது அங்கே 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அங்கே 6 கற்சாடிகள் இருக்குது. அது எல்லாம் அந்த கற்சாடிகள் நிரப்ப சொல்கிறாரு. அவங்க அதை நிறைய நிரப்புனாங்க. அவங்க எவ்வளோ நிரப்புனாங்களோ அத்தனையும் திராட்சை ரசமாய் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லைப்பா 2 குடம் 2 ஜாடி போதும், அவ்வளோதான் வந்திருக்கேன் போதும் அப்படின்ட்டு ஆண்டவர் இல்லை. ஒருவேளை அந்த இடம் ஒருவேளை அந்த வருவர்களுக்கு ஒருவேளை 2 ஜாடி திராட்சை ரசம் போதுமானது கூட இருக்கலாம். ஆனால் அவள் எல்லா ஜாடிகளையும் அவர் திராட்சை ரசமாய் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகமாய் கர்த்தர் செய்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் அதிகமாக தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு செய்து நம்மை அவர் ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருக்காக, அவர் வேலைக்காக, அவர் செயலுக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மை அப்படியே விட மாட்டார், அதே நிலையில் விட மாட்டார்.
கர்த்தர் நமக்கு அதிகமாய் செய்து அந்த காத்திருப்பு காலங்களிலே காணப்பட்ட அந்த வேதனை, அந்த கஷ்டங்களுக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறும் அது மட்டும் கொடுக்க மாட்டேன். இந்த காத்திருப்பு காலம் எனக்கு உண்டான வேதனைகள், கண்ணீர்கள், என்னுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து கொடுப்பார். ஹல்லேலூயா. அதனால சில வேளை காத்திருக்கும் போது நம் முழு இருதயத்தோடு கர்த்தருடைய காரியங்களுக்காக, கர்த்தருடைய வேலைக்காக நாம் காத்திருக்க நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தர் எல்லா காரியத்தையும் அவர் நமக்கு அதிகமாகவே செய்வார். ஹல்லேலூயா. திராட்சை ரசம் மட்டும் அதிகம் இல்லை, அது சுவை கூட அதிகமாக இருந்தது. ஹல்லேலூயா. அங்கே சொல்கிறத பார்க்குறோம், 10ஆம் வசனத்தில் பார்க்குறோம், எந்த மனுஷன் முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பேர் ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இது வரைக்கும் வைத்திருந்தீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷன் செய்கிறதுக்கும் கர்த்தர் செய்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா. அவர் செய்கிறது, மனுஷன் செய்கிறதுக்கும் ஆண்டவர் செய்கிறதுக்கும் நிச்சயமாக வித்தியாசம் உண்டு. மனுஷன் அதே திராட்சை ரசம் தான் செய்தான், ஆனால் அது ருசி குறைஞ்சி தான் இருந்தது. ஆனால் தேவன் செய்ததோ அதை காட்டினும் அதிக ருசியாக இருந்தது. ஹல்லேலூயா. போல தேவன் நம்முடைய வாழ்க்கை எதை செய்தாலும் அவர் நமக்கு அதிகமாய் செய்கிற தேவன். ஒன்றிலும் நாங்கள் குறைபடாதபடி, மறுபடியுமா அந்த குறைவு வராதபடிக்கு கர்த்தர் நமக்கு அதிகமாக செய்வான். மறுபடியும் அதே குறைவு வராதபடிக்கு இங்கே பார்க்கிறோம். மறுபடியும் நம்ம என்ன செய்யலை, கேட்கல, திராட்சை ரசம் குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு கேட்கல. மறுபடியும் கர்த்தர் அதே பிரச்சனை, அதே போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு கர்த்தர் நமக்கு அதிகமாய் செய்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா காரியத்தையும் மீதமானதை நாம் எடுக்கத்தக்கதான ஒரு அதிகத்தை கர்த்தர் நமக்கு தருகிறது. அதனால் அதுக்கென்று நாம் காத்திருக்கும் போது நிச்சயமாக தேவன் அந்த நன்மைகளை, அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அநேக வசனங்கள்லாம் பார்க்கும்போது நாம் பார்க்க கர்த்தர் நம்மை அதிகமாக தான் விரும்புகிறார் தவிர நம்ம குறுகி போகும்படி ஆண்டவர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார், வைக்கவே மாட்டார். வேதம் அழகாய் இப்போது இருக்கிற பார்க்கிலும் இங்கே 1000 மடங்கு அதிகமாக முடியும். உபாகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இப்போது இருக்க பாயில் 1000 மடங்கு அதிகமாகும்படி அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லி அந்த வேத வசனங்களில் நம்மளால் பார்க்கிறோம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி. கர்த்தர் நம்மை அதிகமாய் மாற்று. உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை என்னென்ன செய்வேன், நான் உன்னை பெருக ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, உன்னை பெருகவும் பண்ணுவேன். கர்த்தர் நம்மை அதிகமாய், எல்லாவற்றையும் அதிகமாய் கர்த்தர் செய்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதாவது அழகாய் சொல்ல, ரெட்டிப்பான நன்மையை தருவேன். இன்றைக்கு கர்த்தர் எல்லாத்தையும் ரெட்டிப்பாக தருவார். யோபுக்கு 2 மடங்கு கொடுத்தார் ஆண்டவர், அதிகமாய் தந்தார். அதே போல் கர்த்தர் நமக்கு செய்கிற தெய்வம் பாருங்கள். அதாவது கல்யாண வீட்டில் பார்க்கும்போது கர்த்தர் அவனுக்கு அதிகமாய் செய்தார், அதிகமாய் நடந்தது. அவங்க எதுக்காக காத்திருந்தாங்களோ, எந்த காரியம் நடக்கணுங்க, அது அவங்க வாழ்க்கையில் அதிகமாய் நடந்ததை இந்த வேத சம்பவத்தை பார்க்கணும். அதுபோல் தேவன் நம்முடைய வாழ்க்கையை நாம் காத்திருக்கும் போது தேவனை வாழ்க்கையில் செய்கிற எல்லா நன்மைகளும் நமக்கு அதிகமாய் கர்த்தர் தந்து நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது 2வது. 3வதாய் நாம் பார்க்கும்போது அனுகூலமாய் நடக்கும். நாம் தாமதித்தாலும் காத்து, ஏன் நம்முடைய காரியங்கள் எல்லாம் அனுகூலமாய், அனுகூலம் என்று சொல்லும்போது நம்ம காரியங்களை எளிதாய் நடந்துடும் பாருங்கள். அதுக்குண்டு ஒரு பெரிய காரியங்கள் இல்லை. எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் கர்த்தர் இமை நேரத்தில் அந்த காரியத்தை முடிச்சிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இமை நேரத்தில் முடிச்சிடும். நம்ம கண்ணை மூடி திறக்கிறதுக்காக அந்த அற்புதம் நடக்கும். நான் கண்ணை மூடி திறக்க அந்த காரியங்கள் வாய்க்கும். நான் கண்ணை மூடி திறக்கிறது அந்த காரியம் நடந்து முடிஞ்சிருக்கும். எளிதாக லகுவாக காரியத்தை கர்த்தர் என்ன செய்வார், அதை செய்து முடிச்சிடுவார். அனுகூலமாக எல்லாமே நடக்கும் நம்மளுக்கு.
அனுகூலம் இன்னும் சொல்லும்போது நமக்கு எப்படி அந்த காரியம் நடக்கணுமோ அது போல கர்த்தர் நடத்துவார். இந்த காரியம் இப்படி தான், இந்த காரியம் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே என்று எப்படிலாம் நம்ம செய்கிறோமோ அது கர்த்தர் நமக்கு சில வேளை நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றாற் போல கர்த்தர் அந்த காரியத்தை செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாரு. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது நாம் அவருக்காக காத்திருக்கும் போது ஒருவேளை தாமதித்தாலும் அவர் எனக்காக வைத்திருக்கிற அந்த நன்மை, அந்த மேன்மை, அந்த ஆசீர்வாதம் காத்திருக்கும் போது கர்த்தர் என் வாழ்க்கையில் அந்த காரியத்தை அனுகூலமாய் நடக்கும்படி கர்த்தர் செய்கிற தெய்வம். வேதம் அழகாய் சொல்லுகிறது, 46ஆம் சங்கீதம் 1 அவர் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறார்கள். எந்த விதத்தில் நமக்கு அனுகூலமாய் காரியங்களை செய்ய வேண்டுமோ அத்தனையும் கர்த்தர் செய்வார். கர்த்தரிங்க தேவன் செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் லூக்கா 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே ஒரு வேத சம்பவத்தை நம்மளால் பார்க்க முடியும். என்னவென்றால் அங்கே பார்க்கிறோம், அங்கே சகையை குறித்து அங்கே நம்ம பார்க்கிறோம். 1ஆம் வசனத்தில் இருந்து அவன் தலைவனாகி ஒரு சமுதாயத்துக்கு தலைவனாக இருக்க, ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கிறான், ஐஸ்வர்யனாக இருக்கிறான். ஆனாலும் அவன் வாழ்க்கையில் ஒரு நாளில் அவனுக்கு என்ன வந்தது, இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும்படி ஒரு விருப்பம் வந்துடுச்சு. அல்லது இயேசு எப்படிப்பட்டவர் பார்க்கணுன்ற ஒரு சூழ்நிலை அவனுக்கு வந்துடுச்சு. ஏனென்னா ஜனங்கள் அவனை என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை. அவன் தலைவனாக இருந்தானா ஈஸ்வரன் ஜனங்கள்கிட்ட ஏன்னா அதிகமாக அவன் என்ன செய்கிறான், வரி வாங்குறது அதிகமாக வாங்கிறதுனால ஜனங்கள் அவனை வெறுக்கிறாங்க. ஜனங்களை சொல்லும்போது அவன் பாவி என்று சொல்கிறான், அவனை ஒதுக்கி வைக்கிறாங்க. அவன் வாழ்க்கையில் பார்க்கிறோம் ஒரு சூழ்நிலை வரும்போது அவன் இயேசுவை தேடி வரும்படியான ஒரு சூழ்நிலை வருது. அதனால் இயேசு இயேசுவை பற்றி கேள்விப்பட்டா இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவன் பார்க்கும்படி போகிறான். 3ஆம் வசனத்தில் பாருங்க, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவர் பார்க்க வகை தேடினால் அவன் குள்ளனானபடியாக ஜனக்கூட்டத்தில் அவரை காண கூடாமல். பார்க்க வேண்டிய ஆசை இருக்குது, ஆனால் இப்போ பார்க்க முடியல. ஒருவேளை இது செய்தி சொல்கிற காரியம் செய்தி இல்லைனாலும் நம்ம ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் குள்ளமாக இருக்கிறோம். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் சரியான ஒரு வளர்ச்சி இல்லை நம்மளுக்கு. அதனால் அவரை பார்க்க முடியாமல் போயிடுது. இருக்குது, எல்லாமே ஆசை இருக்குது, ஆனால் ஆவிக்குரிய ஜீவிதத்தை இன்னும் வளர்ச்சி இல்லாமல், வளர்ச்சி அடையாதது போல தான் நம்ம வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கு. அதனாலேயே சில வேளையில் கர்த்தருடைய சித்தத்தை, கர்த்தருடைய திட்டத்தை, கர்த்தருடைய தரிசனத்தை நம்மால் பார்க்க முடியாமல், அறிந்து கொள்ளாமல் போகிறது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை காலத்தில் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் இப்போ பார்க்க அவன் குள்ளனாக இருக்கிறதுனால இப்போ அவரை பார்க்க முடியல. ஆனாலும் அவனுக்குள்ளே ஒரு வாந்தி, எப்படி நாச்சு அவர் என்ன செய்யணும், பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்த வழியாய் போகிறார் என்று கேள்விப்பட்டு அந்த வழியாய் அவன் போய் ஒரு அந்த வழியாக போகிறான். அந்த வழியில் ஒரு மரம் வருது, காட்டத்தி மரம், அது மேலே ஏறி உக்காந்து கொண்டு இருக்கிறான். நாம் கர்த்தர் நடக்கிற வழியிலே நாம் நடக்கிற ஜனமாக இருக்கணும். அவர் எந்த வழியாக போகிற அந்த வழியில் தான் போகணும். நம்ம மாறி எனக்கு இஷ்டம், எனக்கு எந்த வழியில் போக முடியும்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, நம்ம போகக்கூடாது. ஆண்டவர் எந்த வழியை போகிறாரோ, எந்த வழியை காட்டினாரோ அந்த வழியில் நாம் நடக்கிற ஜனமாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்க்கிறோம், அவன் இப்போ ஒரு காட்டத்தி மரத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். இப்போ எவ்வளோ நேரம் அவன் உட்காந்து கொண்டான்னு தெரியல. இயேசு எப்போ அந்த காட்டத்தி மரத்தை அந்த வழியாக வந்தார் தெரியல. ஆனால் எவ்வளோ நேரம், அவ்வளோ நேரமும் அவன் அந்த காட்டத்தி மரத்தில் உட்கார்ந்து காத்து கொண்டு இருக்கிறான். எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா அங்கே ஜனக்கூட்டம் அதிகமாக இருக்குது. எங்கே அவர் இருந்த வீட்டில் எல்லாரும் விசாரித்து யாருக்கு என்னென்ன அற்புதம் செய்யணுமோ எல்லாம் செய்யிட்டு வரணும். அப்போ நேரம் போயிருக்கோம் பாருங்களேன். அது வரைக்கும் அவன் என்ன செய்துக்கிறான்னா அவன் காத்து கொண்டு இருக்கிறதா பார்க்கணும்.
என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற வரைக்கும் நான் காத்திருக்கிற ஜனமாக இருக்கணும். அவர் வந்து செய்கிற வரைக்கும். அல்லேலூயா. நம்மளே துரிதமாக எதுவும் செய்யக்கூடாது. எந்த காரியத்தையும் அவரே வந்து என் காரியத்தை செய்கிற வரைக்கும், அவரே என் காரியத்தை விசாரிக்கிற வரைக்கும் நாம் கர்த்தருக்கென்று எனக்கு எல்லாமே தெரியும்பா என்று இருக்கக்கூடாது. அவர் அது வரைக்கும் அவன் காத்து கொண்டு இருக்கிறான். அது வரைக்கும் காத்து கொண்டு இருக்கிறான். அவர் எப்போ வந்தாருன்னு தெரியல, ஆனால் அவன் காத்து இருந்ததுனால அங்கே பார்க்கிறோம் அவன் காரியங்கள் அனுகூலமாய் நடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், ஆண்ட பின்ன எவ்வளோ ஜனம் வராங்க. ஆனால் அந்த காட்டரித்து மரத்தில் வந்து அவனை பார்த்து, சகையை சீக்கிரம் இறங்கி வா, உன் வீட்டில் நான் தங்க வேண்டும். பின்னாடி வந்த ஒருத்தனுக்கு ஆண்டவர் சொல்லலை. பின்னாடி வந்தவனுக்கு ஏன் அவன் காத்து கொண்டு இருந்தான். ஹல்லேலூயா. என் சகையை அவன் காத்து கொண்டு இருக்கிறான் என்னை பார்க்கும்படியாக. அதான் நான் காத்து கொண்டு இருக்க தன் ஜனத்துக்கு கர்த்தர் சகலத்தையும் அனுகூலமாய் நடத்துகிறவர். ஹல்லேலூயா. சகலம் அனுகூலமாய் அவனுக்கு என்ன செய்ய, அவர் பார்க்கணும்னு அவன் பார்த்துனான், அதை கர்த்தர் அவனை அனுகூலப்படுத்துகிறார். பாருங்களேன், அவன் வந்து யாரும் சொல்ல, காட்டாதி மரத்தில் ஒருத்தன் உட்காந்துருவனுக்காக உட்காந்துருக்கணும் யாரும் சொல்ல. ஆனால் கர்த்தர் எனக்கென்று ஒருத்தன் காத்திருக்கிறான் என்று அறிந்து அவர் வேறு வழியும் போகலை. அவர் அந்த வீட்லேயும் தங்கலை. உலகம் ஊழியம் செய்து ரொம்ப டயர்டாக இருக்குது, இங்கேயும் தங்கிட்டு போகலாம், அங்கேயும் தங்கலை, வேறு வழியும் போகலை, எந்த காரியம் அவன் செய்யலை. ஏனென்னா எனக்கென்று ஒருத்தங்க காத்து கொண்டு இருக்கேன், அவனை நான் சந்திக்கணும். அவர் அனுகூலமாய் கர்த்தர் காரியங்களை நடத்துகிற தேவனை. அந்த மாத்திரை வந்து சகையை சீக்கிரம் இறங்கி வா, நான் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். அதில் எவ்வளோ அனுகூலமான காரியங்களை பாருங்கள். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அவனுக்கு சொல்ல முடியாத சந்தோஷம். யாருக்கு? சகைக்கு. அங்கே பார்க்கிறோம் ஆண்டர் அவனை பார்த்து அந்த வார்த்தையெல்லாம் பார்க்க ஒரு ஆச்சரியமாக இருக்கும். 5ஆம் வசனத்தில் பாருங்கள், இயேசு அந்த இடத்துல வந்து போது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே நீ என்ன செய், சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டில் தங்க வேண்டும் என்றால் அவன் சீக்கிரமாக இறங்கி. இன்றைக்கி ஆண்டை எவ்வளோ சொன்னாலும் நம்ம என்ன செய்கிறோம்? தாமதமாக தான் செய்து கொள்ளும். சீக்கிரமாக செய், ஞானஸ்தானம் எடு அப்படின்னா காலை தாமதப்படுத்தி கொண்டு தான் இருக்கும். சொல்ல நீ சீக்கிரமாக சீக்கிரம் இறங்கி வந்துட்டாங்க. தாமதம் பண்ணியிருந்தால் அவர் போயிட்டு இருப்பார். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிற சில காரியங்கள், ஞானஸ்தானம் எடு, உன்னை அர்ப்பணி, நீ ஆண்டவர்கிட்ட வா, இதெல்லாம் விட்டுடு, தேவனை மனம் திரும்பி தேவன்கிட்ட வா என்று சொன்னாங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னும் நாளைக்கு செய்துக்கலாம் அப்படி நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம தாமதம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த சகையை பாருங்களேன், அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். இன்றைக்கி கர்த்தர் எவ்வளோ சீக்கிரமாக நமக்கு காரியங்களை செய்ய சொல்கிறாரு, அவ்வளோ சீக்கிரமாக நான் செஞ்சிடணும். இல்லை என்றால் சில இழப்புகள் நம்ம சந்திக்க வேண்டியதாக மாறிடும். ஞானஸ்தானம் எடுக்க சொல்கிறாரா, அர்ப்பணிக்க சொல்கிறாரா, இதெல்லாம் விட்டு வர சொல்கிறாரா, உடனே அதை செய்துன்னா நான் ஒரு கணக்கு போட்டுன்னு, நான் ஒரு கால்குலேஷன் போட்டு, நான் ஒரு காலத்துக்கு குறிச்சிக்கின்னு அப்படின்னு இருப்போம்னா நம்ம கால்குலேஷன் தப்பாக மாறிடும். அதெல்லாம் தப்பாக போயிடும். ஆண்டை என்ன சொல்கிறாரு அதை அப்படியே செய்துணும். நம்ம அவன் பாரு, நீ சீக்கிரம் இறங்கி வாங்க, சீக்கிரம் இறங்கி வந்துட்டாங்க. இல்லை ஆண்டவர் இப்போ ஆண்டவர் இப்போ தான் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறிக்கிறேன், இறங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், நீ பின்னாடியே போயின்னு இருக்க, நான் உன்னை பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு அவன் சொல்ல. அவன் சீக்கிரம் அவன் இறங்கி வந்தான். ஒன்று அவன் அங்கேருந்தே மரத்துலேருந்து அப்படி குச்சிட்டானான்னு தெரியல, சீக்கிரமாக இறங்கி வான்னு சொல்லுங்க. அவனுக்கு என்ன செய்யறான், அவன் தங்கும்படி அவர் வீட்டுக்கு போகிறாரு. 7ஆம் வசனம், அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனை தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார். யார் வீட்டுக்கும் போல, அவர் இவன் வீட்டுக்கு தான் வந்தார். ஏன்?
இவன் காத்து இருந்ததுனால. ஹல்லேலூயா. அவன் காரியங்கள் அனுகூலமாக மாறுது பாருங்க. அவன் ஆண்டவர் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச போது ஒன்றும் சொல்ல ஆண்டவர், அதுக்கு முன்னாடியே அவன் எல்லா காரியத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அப்போ தான் சொல்ல, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான். அவன் ஒரு பாதையில் போய் கொண்டு இருக்கிறான். அவனை அதிலிருந்து பிடுங்கி எடுத்து ஆபிரகாம் சந்தியில் கொண்டு வந்து சேர்த்துட்டார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமான சந்தியிலே கர்த்தர் அவனை போய் சேர்த்துட்டார். அனுகூலமாய் கர்த்தர் செய்கிறத பார்க்க. ஏன் அவன் நாம் காத்திருக்கும் போது நம்முடைய வனாந்திரங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றி நம் காரியங்கள் ஆசீர்வாதம் உள்ளதாய் கர்த்தர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் வறண்டு போன காரியத்தெல்லாம் செழிப்புள்ளதாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றி நம்மை அவர் அனுகூலமாய் எப்படி எனக்கு அனுகூலம் செய்யணும், அடுத்த க்ஷணமே நம்ம வாழ்க்கையை கர்த்தர் மறுரூபப்படுத்த மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். பார்க்கிறோம், இவனை ஆபிரகாம் சந்திக்க மாற்றுவதற்கு நீண்ட காலம் இல்லை. அதே நேரத்தை கர்த்தர் அவன் காரியத்தை மாற்றிட்டார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன், அப்படிப்பட்டவன். அதனால் நாம் சில காரியங்கள் என் வாழ்க்கையில் தாமதித்தாலும் நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் சகலத்தையும் நமக்கு அனுகூலமாய் கர்த்தர் மாற்றுவார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இந்த பாதை, இந்த வனாந்தர பாதை, இந்த வனாந்தரம், இந்த வறண்டு போன காரியங்கள் எப்போ தான் மாறும், இந்த நெருக்கம், இந்த போராட்டம், இந்த கண் எப்போ தான் மாறும் என்று ஒரு வேளை நம்ம அதை குறித்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தரை காத்திருக்கும் போது கர்த்தர் க்ஷண பொழுதில் அது எல்லாவற்றையும் மாற்றுவார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் மாற்றி நம்ம செழிப்புள்ள, ஆசீர்வாதம் உள்ள, மகிழ்ச்சி உள்ள, வெளிச்சம் உள்ள ஒரு சூழ்நிலையில் தேவன் நம்மை வைத்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் நமக்கு தாமதித்தாலும் நம்ம காத்திருக்கும் போது கர்த்தர் சகலத்தையும் அனுகூலமாய் நடக்கும்படி ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான்காவதாய் நாம் பார்க்கும்போது தாமதித்தாலும் காத்திரு, ஏனென்றால் அழகாய் நடக்கும். காரியங்களை, அலங்கோலமான காரியங்கள் கர்த்தர் அழகாய் மாற்றுவார். அழகாய் கர்த்தர் அந்த காரியத்தை நடக்க பண்ணுவார். ஒருவேளை இது எப்படி நடக்குமோ என்று ஒரு நினைக்கலாம். ஆனால் தேவனுக்கென்று காத்திரும், அவருடைய செயல்களுக்காக, அவருடைய நேரத்துக்காக நான் அவருடைய காரியங்களை நம்ம காத்திருக்கும் போது நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒருவேளை அலங்கோலமாக தான் இருக்குது, பாழாக தான் கிடக்குது, இடிக்கப்பட்ட சூழ்நிலை தான் இருக்குது, நான் கர்த்தர் அழகாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எசேக்கியேல் 36 நிர்மூலமானவர்களாக என்ன செய்கிறாராம், அவர் கட்டுகிற பாடானவைகள் எல்லாம் பயனிடமாய் அழகாய் கத்த காரியங்களை அவர் மாற்றுகிற தேவன். அதனால் அவர் காத்திருக்கும் போது நம் காரியங்கள் சூழ்நிலை மிக அலங்கோலமாக இருந்தாலும், ஒருவேளை நம்ம எந்த காரியமாக இருந்தாலும், ஒருவேளை அலங்கோலமாக இருந்தாலும் கர்த்தர் அதை அலங்காரமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாம்பலை அவர் சிங்காரமாய் சாம்பல் தான், ஆனால் சிங்காரமாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாம் காத்திருக்கும் போது கர்த்தர், அதனால் கர்த்தர் காரியங்களை அவர் அழகாய் மாற்றி, ஒருவேளை வாழ்க்கையில் சில கோணல்கள் இருக்கலாம். ஏசாயா 45:2 பாருங்க, முன்னே போய் கோணல்களை என்ன செய்கிறாராம், அவர் செவ்வாய்ப்படுத்துகிற தேவன் என்று சொல்லி பாருங்க. ஒருவேளை சில கோணல்கள் நம்முடைய வாழ்க்கை சரிப்படுத்தாத கோணல்கள், சரியாகாத கோணல்கள் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் காணப்படலாம். ஆனால் தேவன் அதை அழகாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை அழகாய் செய்து நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் லூக்கா 13:11 வாசித்து பார்க்கும்போது அவங்க நாம் பார்க்கிறோம், அவர் ஊழியம் செய்து கொண்ட நாட்களில் ஒரு ஓய்வு நாளில் அவர் பிரசங்கித்து கொண்டு இருக்கிறார் ஒரு ஆலயத்தில். இப்போ வழக்கமாக இந்த ஆலயத்து வருகிற ஒருவரில் ஒரு அம்மா, எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாக இருக்கிற அம்மா வந்து கொண்டு வருகிறத பார்க்கிறோம். வழக்கமாக இந்த ஆலயத்தை வருகிறவர்கள் எந்த நிலைமையில் வர, கூனியா எவ்வளவேன நிமிர முடியாதவர்கள். எத்தனை வருஷம்? 18 வருஷமாக வந்து நிறுக்கிறாங்க. வண்டியில் இல்லை, நடந்து நிறுக்கிறாங்க.
நீங்கள் நமக்கு எல்லா வசதியும் வந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியல, உங்களால் ஆலயத்துக்கு வர முடியல. நம்ம பாருங்கிறோம் கொஞ்ச நாள் வந்து ஆண்டவர் எதையும் செய்யலப்பா, நம்மளுக்கு எதுக்கு போகணும், ஆண்டவர் எந்த அற்புதம் நடக்கலை, எந்த அதிசயம், நம்ம எதுக்கு போகணும் அப்படி நம்ம இருக்கிறோம். 18 வருஷமாக அந்த அம்மாவுக்கு ஒன்றும் நடக்கலை. ஆனால் அந்த அம்மா ஆலயத்தை தேடி போய்க்கணும், ஆண்டவரை தேடி கொண்டு இருக்கிறப்பா. 18 ஒரு நாள் இல்லை 2 நாள் 18 வருஷம் பாருங்களேன். அற்புதம் நடந்தால் தான் ஆண்டவரை தேடணும், அற்புதம் நடக்கலைன்னா ஆண்டவர் தேடு அப்படின்னு இல்லை. அற்புதம் நடந்தாலும் நடக்காவிட்டால் அவர் யார்? அவர் தேவன். அல்லேலூயா. அவர் தேவனாக இருக்கிறதுனால தான் நம்ம தேடணும். அவர் அற்புதம் செய்கிறதுனால தேடக்கூடாது, அவர் ஆசீர்வதிக்கிறனால தேடக்கூடாது. அவர் தேவன் என்ற அந்த நிலையில் நாம் தேவனை தேடுகிறவர்களாக இருக்கணும். இன்றைக்கு அவரை வந்து நம்ம அற்புதம் செய்தால் தான் ஆண்டவர் தேடணும், இல்லைன்னா நம்ம தேடக்கூடாது. அப்படி தான் நம்ம நிலையில் இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்க 18 எவ்வளோ வேணும் நம்ம பாருங்களேன். நல்லா நந்து வராது, நம்மளால் என்ன செய்ய முடியல. இந்த அம்மா ஊனியாக இருக்கிறாங்க, அவங்க எப்படி வந்திருப்பாங்க பாருங்கள். 18 வருஷமாக வந்து அற்புதம் இன்னைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கும், 18 வருஷமாக இருக்கிறோம். ஆனால் இங்கே பார்க்குறோம் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அந்த காத்திருந்தனால அந்த அம்மா வாழ்க்கையில் சகலத்தையும் அழகாய் நடத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமே எந்த குறை இல்லாதபடிக்கு அழகாய் அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிறத இந்த வேத சம்பவத்தில் பார்க்க முடியும். ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. இப்போ அந்த அம்மா வராங்க 11ஆம் வருஷம். அப்போது 18 வருஷமாய் வேலைவினப்படுத்த ஆவி கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் எவ்வளவே நிமரக்கூடாது கூணி. அந்த பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. பிரசங்கம் பண்ணிக்கான ஆண்டவர் அந்த ஸ்திரியை பார்க்குறாரு. இப்போ பார்த்து இயேசு அவளை கண்டு தம்மிடத்தை அழைத்து, இயேசு தம்மிடத்தை அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கையை வைத்தார். அவள் மேல் என்ன செய்தாராம் சொல்லுங்க, உங்களை தான் கேட்குறேன். அவள் மேல் தமது கையை வைத்தார். அதில் ஒரு சத்தியம் இருக்கு. என்னவென்றால் அந்த நாட்களில் ஆண்கள் என்ன செய்யக்கூடாது, ஸ்திரீயை தொடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. ஆனால் இங்கே நாம் பார்க்குறோம் அவர் அந்த ஸ்திரீயை தொடுகிறாரு. பார்க்குறோம் அப்படின்னா அந்த அம்மா என்ன செய்யறேன்னா ஆண்டவர் செய்கிற எந்த காரியத்துக்கும் தன்னை விட்டு கொடுக்கிறதா பார்க்குறோம். அவர் என்னை தொடர்றாரு, அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு அந்த அம்மா என்ன செய்யலை, சொல்ல. இன்றைக்கி நம்ம ஆண்டவருக்கு ஆலோசனை ஆண்டவர் இதை தான் செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டு வரும். அந்த ஸ்ரீயை தொடர்றாரு. அந்த ஸ்ரீ ஆண்டவர் செய்கிற எந்த காரியத்துக்கும் தன்னை விட்டு கொடுக்கிறத, தன்னை அர்ப்பணிக்கிறத பார்க்கும். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நம்ம அர்ப்பணிக்கணும். இதை விட்டுடுன்னு சொல்கிறாரா, அந்த காரியத்துக்கு விட்டுணும். நம்ம தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதா அதை விட்டுடணும். தேவனுடைய காரியத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கணும், நம்ம விட்டுக்கணும்னா. இல்லை நீ என்னை தொடக்கூடாது அப்படின்னாக்கா நம்ம கூனியாக தான் போயிருப்பாங்க. நம்ம என்னது அதே நாளே தான் போயிருப்பாங்க பாருங்க. ஆனால் தேவன் செய்கிறதுக்கு தன்னை விட்டு கொடுத்தனால்தான் அந்த அம்மாவை வாழ்க்கையில் பார்க்குறோம். கூனியாக இருந்த அம்மா இப்போது நிமிர்ந்து இருக்கிறத பார்க்குறோம். அல்லேலூயா. நான் கர்த்தருக்கு நம்ம விட்டு கொடுப்போம்னா கர்த்தர் நம்மை நிமிர பண்ணுவார், நம்ம நிமிர செய்வான். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி. இது தேவையில்லை, இது உனக்கு வேண்டாம், இதை நீ செய்யக்கூடாது என்ன கர்த்தர் சொல்கிறாரா, அதுக்கு நம்ம முழுமையாக என்ன செய்யணும், நம்மை விட்டுக்கணும். இல்லை இப்போலாம் நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், அப்படி நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம்னா நம்ம வாழ்க்கை நிமிராது. நம்ம வாழ்க்கை ஒரு நாள் நிமிர்ந்து இருக்காது. நம்ம பார்க்குறோம் அந்த அவர் தொடும்போது ஒரு ஆண் வந்து என்னை தொடராரு என்ற அந்த இல்லை, அவர் தேவன் செய்கிற அந்த காரியத்தை என்ன செய்ய அந்த அம்மா முழு இருதயத்தோடு என்ன செய்கிறாங்க, அதை அர்ப்பணிக்கிறத இங்கே நாம் பார்க்கிறோம். அவர் அங்கே பார்க்கிறோம், அவள் மேல் தமது கையை வைத்தா உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார்.
உன் வாழ்க்கையை கர்த்தர் தொட்டாதான் அழகாய் மாறும். உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் தொடலைன்னா அழகாக மாறாது. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் தொடலாம் உங்கள் வாழ்க்கை அழகாக மாற. கர்த்தர் சொல்கிற காரியங்கள் நம்ம செய்யலாம், நம்ம வாழ்க்கை அழகாக மாறாது. தேவன் என்னென்ன காரியம் சொல்கிறாரோ அதெல்லாம் நம்ம செய்தால் தான் நம்ம வாழ்க்கை அழகாக மாறும். நம்ம வாழ்க்கை அழகாக மாறும். நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய கரை அந்த அம்மா மேலே தொட்டதுனால தான் கூனியாக இருந்த அம்மாவுடைய வாழ்க்கை அழகாகி மாறுகிறத பார்க்கிறோம். நம்ம தேவனை காத்திருக்கும் போது ஒரு நிச்சயமாய் ஆண்டவன் வாழ்க்கையில் ஆண்டவர் சில காரியம் நடக்கும்போது நம்ம வாழ்க்கை அழகாய் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது அழகாய் காணப்படும். இங்கே பார்க்கிறோம், அது வரைக்கும் கூனியாக இருந்தேன், இப்போது நிமிர்ந்து கத்தரை. அங்கே இப்போ திரும்பி அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த வழியில் பார்த்தவங்கன்னா என்ன நினைப்பாங்க, இந்த அம்மாவா இல்லை வேறு அம்மாவா அப்படின்னு நினைப்பாங்க. போகும்போது கூனியாக தானே போனாங்க, இப்போ வரும்போது நிமிர்ந்து போகிறாங்களா, யார் இவங்க? அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க, கூனியாக போனேன் நான் தான் இப்போ நிமிர்ந்து வரேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம வாழ்க்கையை அழகாய் மாற்றுவா. நம்ம வாழ்க்கை அழகாக, வாழ்க்கை என்ன கோணல் இருக்குது, என்ன வனாந்து இருக்குது, என்ன பாழாய் கிடக்குது, நம்ம கர்த்தருக்கு காத்து இருக்கும் போது கர்த்தர் அதெல்லாம் நீக்கி நம்ம வாழ்க்கையை கர்த்தர் அழகாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பங்களை அழகாய் மாற்றும், உங்கள் வேலைகள், உங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எல்லா காரியம் அழகாய் நடக்கும். அதில் ஒரு குறையும் இருக்கவே இருக்காது. பாருங்கள், அந்த அம்மா நிமிர்ந்து கர்த்தரை துதிக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். அதான் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நான் சில நன்மைகள் தாமதித்தாலும் நாம் காத்திருப்போமானால் கர்த்தர் காரியங்கள் எல்லாம் அழகாய் நடக்கும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் ஒரு குறை இல்லாதபடி அந்த காரியம் எப்படிலாம் அது நடக்க வேண்டுமோ அது அத்தனையும் ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. அதில் ஒரு குறையை வைக்க மாட்டார் ஆண்டவர். இந்த காரியம் இப்படி நடக்கலை ஆண்டவர் அப்படின்ட்டு நம்ம ஒரு போதும் சொல்லாதபடிக்கு அந்த காரியம் எவ்வளோ அழகாய் அது நடக்க வேண்டுமோ, அந்த காரியம் எவ்வளோ அழகாய் அது இருக்க வேண்டுமோ அத்தனை அழகாய் கர்த்தர் அதை நமக்கென்று நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நம்ம காத்து இருக்கிறது மிக மிக அவசியம். அதனால் சில காரியம் தாமதித்தாலும் நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தருக்கு காத்திருக்கும் போது தேவன் நம்ம காரியங்கள் எல்லாம் அழகாய் செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், தொடர்ச்சியாக அந்த வேத வசனங்களை பார்க்கும்போது ஆண்டவர் இந்த அம்மாவுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அழகாய் மாற்றி அதை பார்த்து சில பேர் பொறாமப்படுறாங்க, இதெல்லாம் இந்த நாளில் செய்யக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கான சில என்ன செய்கிறாரு, சில வேலையில் அதுக்கு சில காரியங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள். சில வேளையில் அந்த ஆலயத்துக்கு வந்தால் தான் சில நன்மைகள் நடக்கணுன்னாக்கா அங்கே வந்தால் தான் நடக்கும். நம்ம எங்கே போனாலும் நடக்காது. இந்த ஆசீர்வாதம், இந்த நன்மை, இந்த அற்புதம், இந்த அதிசயம் நம்ம ஆலயத்துக்கு வந்தால் தான் நடக்கும்னா அங்கே வந்தால் தான் நடக்கும். தவிர நீ உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் அது நடக்கவே நடக்காது. அது எந்த மனுஷனை பார்த்தாலும் அது நடக்கவே நடக்காது. அதே நம்ம அந்த இடத்துல வந்தால் தான் கர்த்தர் அந்த காரியத்தை அவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நம்முடைய தேவனுக்கு நம்ம சில காரியம் கர்த்தர் நமக்காக வைத்திருக்க காரியம் தாமதித்தாலும் அதில் காத்திருக்க வேலை அதுக்குண்டான ஆசீர்வாதத்தை நன்மையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஐந்தாவதாக நாம் பார்க்கிறோம், தாமதித்தாலும் காத்திரு. ஏனென்றால் நம்ம தேவன் அக்கினிமயமாய் காரியங்கள் நடக்கும். கர்த்தர் அக்கினிமயமாய் கர்த்தர் மாற்றி அவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறாரு. நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்ப்பீங்களானால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் ஆண்டவராய் இயேசு மரித்து 40 நாள் வரைக்கும் சீஷர்களை தான் உயிரோடு இருக்கிறவர்களா என்று உயிரோடு இருக்கிறவனை திருஷ்டாங்கப்படுத்தி அவர் பரமேறி போகிறார். பரமேறி போகும்போது சொல்லும்போது நீங்கள் எருசலேமில் போய் காத்திரு, பரிசுத்த ஆவி பெற வரைக்கும் காத்திருங்கள் என்று சொல்லி
இப்போது சொல்லிட்டு போகிறேன். இப்போது அவங்க எருசலேமில் ஒரு மேல் வீட்டு அறை, அவங்க தங்கியிருக்க மேல் வீட்டு அறையில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 120 பேர், ஏறக்குறைய 120 பேர் அங்கே காத்து கொண்டு இருக்கிறார்கள். தாமதித்தாலும் காத்திருக்க வேண்டும். 10 நாள் ஆன பின்பு, 10 நாள் ஆயிடுச்சு. ஆனால் சொல்ல 10 நாள் காத்திருங்கன்னு சொல்ல, போய் காத்திருங்கன்னு சொன்னார். அது 10 நாளோ 20 நாளோ அவர்கள் காத்து எது வரைக்கும் என்றால் சொன்ன காரியம் நிறைவேற வரைக்கும். அல்லேலூயா. ஏன் நீங்கள் பிதாவாகிய தேவன் வாக்கு தத்தம் பண்ணுவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய காத்திருந்து, அது வரைக்கும் அவங்க காத்திருந்தாங்க. இந்த காத்திருத்து எப்படி இருந்ததுன்னா நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே நாம் பார்க்கிறோம். 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் பாருங்கள். அப்போது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து இருந்த வீடு முழுவதும் நிறைப்பெற்று அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் மேல் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அக்கினிமயமாய் நடத்துகிற தேவன். அல்லேலூயா. இங்கே பார்க்காங்க வாழ்க்கையில் பார்க்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் அக்கினியாக இங்கே மாற்றுகிறத இங்கே நாம் பார்க்க அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்த நாவு ஒவ்வொரு மேலும் வந்து இறங்கிட்டுனால அவங்க பரிசுத்தால் நிரப்பப்பட்டு வெவ்வேறு வரத்தின்படி அவங்க வெவ்வேறு பாஷைகளை பேசினேன்னு சொல்லி 4ஆம் வசனத்தில் பாருங்கள். இவள் காத்திருந்தா 10 நாள் மாத்திரமல்ல, அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அழைக்கப்பட்ட போது ஆண்டவர் என்ன சொல்லி அழைத்தார்? ஒவ்வொருத்தையும் சொல்லுங்க, முடிக்க போகிறோம். சீஷைகளை அழைக்கும் போது என்ன சொல்லி அழைச்சார்? உங்களை நான் மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு மரித்து அதுக்கப்புறம் 40 நாள் உயிரோடு இருந்து பரமேற போகிற வரைக்கும் ஒருவரை என்ன செய்யல, ஒரு ஆளை கூட பிடிக்கல. அழைத்தது என்னவோ மனுஷர்களை பிடிக்க முடியும், ஆனால் அது வரைக்கும் ஒரு ஆளை கூட என்ன செய்யல, அவங்க பிடிக்க முடியல. ஒருவேளை அவங்க சொன்ன காரியங்களுக்காக ஒருவேளை காத்திருக்கலாம். மனுஷரை பிடிப்பேன்னு சொன்னாரே, எப்போன்னு காத்திருந்தேன். காத்திருக்கிறவங்களுக்கு கர்த்தர் அக்கினிமயமாய் கர்த்தர் நடத்தினார். ஒருவேளை உன் ஆவிக்குரிய ஜீவத்துக்கு ஒருவேளை நீ காத்திருக்கிற வேலையில், உன் ஊழியத்துக்கு நீ ஒரு வேளை ஊழியத்தின் காரியங்கள் குறித்து ஒன்று கூட பேசியிருக்கலாம். உன் ஆவிக்குரிய ஜீவித்தை கர்த்தர் இன்னும் அந்த காரியம் நடக்கலை, இன்னும் அந்த காரியம் எனக்கு நிறைவேறலை நீ சொல்லி கொண்டிருப்பீர்களானால், ஒரு வேளை இவ்வளோ நாள் காத்து கொண்டு இருக்கிறேன் என்று நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் தாமதித்தாலும் காத்திருங்க. கர்த்தர் அது அக்கினிமயமாய் நடத்துவார். அது அக்கினிமயமாய் உன் ஆவிக்குரிய காரியங்களை, உன் ஊழியத்தின் காரியங்களை கர்த்தர் அக்கினிமயமாய் கர்த்தர் அதை நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் பார்க்கிறோம் கர்த்தர் அவளை அக்கினிமயமாய் நடத்தினார். இப்போ நாம் பார்க்கிறோம் மனுஷரை பிடிக்கிறார்கள் சொன்ன தேவன் இங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அவங்க பார்க்கிறோம் அவங்க எழுந்து பிரசங்கிக்கிறாங்க. 3000 பேர் 5000 பேர் இங்கே ரட்சிக்கப்படுகிறத பார்க்கிறோம். என்ன சொன்னாரோ அதை இங்கே நிறைவேறதை பார்க்குறேன். அல்லேலூயா. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து, உங்கள் ஊழியத்தை குறித்து, உங்கள் அழைப்பை குறித்து கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை நிச்சயமாய் செய்வார். அது நிச்சயமாய் நடக்கும். அது அக்கினிமயமான வாழ்க்கையில் அது நடக்கும். நாம் அது காத்திருக்கும் போது கர்த்தர் அது தாமதித்தாலும் அது காத்திருக்க வேலையில் ஒரு வேளை சொல்லலாம், அந்த காலங்கள் போய்கொண்டிருக்கு, என் வயசு ஆகி கொண்டு இருக்கு, என் பலெல்லாம் போய்கொண்டு இருக்கு, இன்னும் எப்போ செய்ய போறீங்க என்று ஒருவேளை நீங்க சொல்லி கொண்டிருக்கலாம், ஒருவேளை ஜெபித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த காலை வேளையில் அவர் உங்களோடு பேசுகிறாரு. உனக்கு அக்கினிமயமாய் காரியங்கள் நடக்கும். நீ அக்கினிமயமாய் கர்த்தர் காரியத்தை நடத்துவார். இங்க பார்க்கிறோம் அவங்க எத்தனை வருஷம் அவங்க காத்திருந்தார்களோ அதுக்கு பதிலாக நாம் பார்க்கிறோம் கர்த்தர் ஒரு பிரசங்கத்தில், ஒரு ஊழியத்தில், ஒரு முறை செய்த ஊழியத்தில் 3000 பேர் 4000 பேர் அவங்களை ஆதாயம் படுத்தினார்.
வெளிப்படுத்தினாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. நீங்கள் காத்திருக்க காலத்துக்கு ஏற்ற காரியங்களை, அதுக்கேற்ற ஆத்துமாக்களை, அதுக்கேற்ற ஊழியத்தின் காரியங்களை, அதுக்கேற்ற ஊழியத்தின் வளர்ச்சியை, ஆவிக்குரிய வளர்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கே காத்திரு, தாமதித்தான் காத்திரு, சகலத்தையும் கர்த்தர் அக்கினிமயமாய் மாற்றுவார். அக்னிமயம் மாற்றம். அவங்க பேச்சில் வல்லமை இருந்தது, அவங்க கையில் வல்லமை இருந்தது, அவங்க ட்ரெஸ்ஸில் வல்லமை இருந்தது, அவங்க நிழலில் வல்லமை இருந்தது, அவங்க பேச்சில் வல்லமை, அவங்க கண்களில் வல்லமை இருந்தது. தேவன் அப்படியாய் அக்னிமயமாய் கர்த்தர் அவங்க காரியங்களை நடப்பித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை, ஒருவேளை நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்துக்காக, ஒருவேளை உங்கள் ஊழியத்தின் காரியத்துக்காக நீ காத்து கொண்டு இருப்பீர்களானால் கர்த்தர் இந்த காரியத்தை எப்போ செய்வார், எப்போ அவருக்கு காத்திருப்பீர்களானால் கர்த்தர் நிச்சயமாக இந்த காரியத்தை உங்களுக்காக செய்ய போகிறார். அது அக்னிமயமாக இருக்கும். அது அக்னிமயமான காரியங்களாய் கர்த்தர் உங்களுக்கு அதை செய்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இங்கே பார்க்க விசேஷ வாழ்க்கையில் நெருக்கம்தான், போராட்டம்தான், ஆனால் அது நடுவில் அவங்க வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை விளங்கிட்டு, தேவனுடைய வல்லமை அவங்க வாழ்க்கையில் புறப்பட்டது. அவங்க மூலமாய் அற்புதங்கள் நடந்தது, அவங்க மூலமாய் அதிசயங்கள் நடந்தது, அவங்க மூலம் முடவர்கள் எழுப்பப்பட்டார்கள், அவங்க மூலம் குருடர்கள் பார்வை அடைந்தார்கள், விசுவாசின் உள்ளவர்கள் அவங்க மூலமாய் விடுதலை பெற்றார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியா காத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆவிக்குரிய ஜீவித்தில் ஒரு வளர்ச்சி எனக்கு தேவை, ஒரு எதிர்பார்த்த வளர்ச்சி எனக்கு இல்லையே, ஊழியத்தில் ஒரு எதிர்பார்த்த வளர்ச்சி எனக்கு இல்லையே என்று ஒருவேளை நீங்கள் வேதனையோடு இருப்பீர்களானா இந்த காலையில் கர்த்தர் கூட பேசுகிறாரு. உன்னை அக்னிமயமாய் நான் நடத்துவேன், உன் காரியத்தை நான் அக்னிமயமாய் நடத்துவேன், உன் ஆவிக்குரிய காரியத்தை, உன் ஊழியின் காரியத்தை நான் அக்னிமயமாய் நடத்துவேன். ரீபாலா தூராபா ஷபா. கர்த்தர் அந்த காரியத்தை செய்து உங்கள் தேவன் அதுக்கேற்ற வல்லமையை, அதுக்கேற்ற வரங்களை, அதுக்கேற்ற கிருபைகளை தந்து கர்த்தர் உங்களை பயன்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 அதனால நம்ம காத்திருக்கும் போது நான் ஒரு நாள் நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் அக்கினிமயமாக மாற்றுவார். பிரசங்கிக்கிறாங்க, எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இவங்க படிப்பறிவு இல்லாதவங்க, இவங்க படிக்காதவங்க, இவங்க பேதவங்க, இவங்க எப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க பேச்சில், அவங்க பேசின வார்த்தையை, படிப்பறை ஆனால் பேசின வார்த்தையில் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவங்களை தந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் காலம் ஒருவேளை அந்த காரியங்கள் தேவன் என் ஆவிக்குரிய ஜீவித்தை குறித்து, என் ஊழியத்தை குறித்து சொன்ன வாக்கு தத்தங்கள் ஒரு தாமதித்தாலும் காத்துருங்க. கர்த்தர் அக்கினிமயமாய் உங்கள் வாழ்க்கையை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அக்கினிமயமாய் கர்த்தர் அந்த காரியங்களை மாற்றுவார். அக்கினிமயமாய் தேவன் உங்கள் ஊழியங்கள், உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை கர்த்தர் மறுரூபப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தாமதித்தாலும் ஆண்டவரே குறித்த கால தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கு. ரீவா ஷபாலாதோ ராபா கபாது. உங்களுக்கு குறித்ததான தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் உங்களுக்கு குறித்து வைத்ததான ஆசீர்வாதங்கள், நன்மைகள், உயர்வுகள், மேன்மைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. அது தாமதித்தாலும் காத்திருங்க. ரீபா ஷபாதியாந்தரா. கர்த்தர் அதை நடத்துவார். ரீமாலா தோராபாதியாந்தரா. அதிசயமாய் நடத்துவார், அதிகமாய் அதை நடத்துவார். ரீபாலா தோராபா ஷபாதி. அனுகூலமாய் நடத்துவார், அழகாய் நடத்துவார். அது அக்னிமயமாய் கர்த்தர் நடத்துவார். ரபா ஷபாலா தோராபா. ஓரியாந்தாடாலா தோராமாதியாந்தரா கபா. ஓராபாலா தோராபா ஷபாராபா. கர்த்தர் தாமே ஆண்டவரே நீங்கள் இதை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறான். ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு கர்த்தர் அதிகமாய் அதிசயமாய் அதிகமாய் அனுகூலமாய் அழகாய் ஆண்டவரே அக்கினிமயமாய் கர்த்தர் நீங்கள் நடத்துவீராக. ரீமாலா தோராபா ஷபாதியான் தாரா. இந்த வேலையிலும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குறிப்பாய் ஆண்டவரே தேவரீர் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, ஊழியத்தின் வாழ்க்கைக்காக நான் ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் இதெல்லாம் எனக்கு சொன்னார். ரீமாலா
தோரா பாக்காபா உன் ஆவிக்கிற வாழ்க்கையில் நீ இப்படி ஒரு ரீபாஷாபா இப்படி உயர்ந்த நிலையில் இருப்ப, ஊழியத்தில் இப்படி உயர்ந்த நிலையில் இருப்பேன் என் ஆண்டவர் சொன்னார். இன்னும் அது நடக்கலை என்று சொல்லி ஆண்டவரை ரீபாலா தோராபா ஷபாராபா யாரெல்லாம் அப்படி சொல்லி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்காக நான் செபிக்கிறேன்ப்பா, அவர்களுக்காக நான் செபிக்கிறேன். ரீமாலா ஹந்தாராதி ஆந்தாரா ரகதானமாலா தோராபாலா தோராபா உராபா அக்கினிமயமாய் மாற்றுகிறவ அனல் அக்கினிமயமாய் மாற்றுகிறவ ரீபாலா தோராபா கராதி ராதாரா ஓரியாந்தாராலா தோராபா கபா ஷபாராபாரா தோராபா கபாராபாராபா அனன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த ஒரு வளர்ச்சி, அந்த ஊழியத்தில் அந்த ஒரு வளர்ச்சியை ரீபாலா தோராபா அடையத்தக்கதாய் ரீமாலா தோராபா ஷபா ஓ ரகா தனா மக்கரா ரீகாரா தரா இப்போதே அந்த வல்லமை, இப்போதே அந்த வல்லமை, 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 அந்த வல்லமை அவங்க ஆவிக்குரிய காரியங்கள் அக்கினியாய் மாறத்தக்கதா, அக்கினிமயமாய் மாறத்தக்கதா, எங்கள் ஊழியத்தின் காரியங்கள் அக்கினிமயமாய் மாறத்தக்கதா, அக்கினிமயமாய் மாறத்தக்கதா. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை, வல்லமை அந்த அக்கினி, அந்த அக்கினி, அந்த அக்கினி, அந்த அக்கினி, அந்த அக்கினி, அந்த அக்கினி, அந்த தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அக்கினி, அக்கினி ரீ காபா பாபா உராபா பாபா உராபாலா தோராபா கபா பாபா கபா 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 ஓ ராதாரா துராபா கபா உராபா லதுராபா ஷபா உராபா கபா அந்த அக்கினியா, அந்த அக்கினியா, அக்கினியா, அக்கினிமயமாய், அக்கினிமயமாய், அக்கினிமயமாய் உன் ஆவிக்குரிய ஜீவியம் அக்கினியாய் மாறத்தக்கதா, உன் ஊழியத்தின் வாழ்க்கை அக்கினியாய் மாறத்தக்கதா. தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அக்கினி, பரலோக அக்கினி, பரலோக அக்கினி, இந்த பலிபீடத்தின் அக்கினி உன் மேல, உன் மேல, உன் மேல, உன் மேல, உன் மேல, உன் மேல, உன் மேல தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அக்கினி ஷபா உராபா பாபா பாபா லா காதா தா தாரா கரா துரா கபா உரா ஷா ரி ரா கரா துரா கபா உராபா ஷபரபா உரா கபா உராபா உராபா உரா கரா ரி ரா ஷபாலா ஓ ரிபா கரா வல்லமை, 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 வல்லமை அக்கினி, அக்கினி, தேவனுடைய அக்கினி நீதார் ஆக்கராதி அந்தரா. ஓ அங்கே வாயில் வல்லமை இருந்தது, அங்கே வாயில் அபிஷேகம் இருந்தது, அவங்க நாவில் அக்கினி இருந்தது, அவங்க வார்த்தையில் வல்லமை இருந்தது, அவங்க கைகளில், அவங்க சரீரத்தில், அவங்க ட்ரெஸ்ஸில், அவங்க நிழலில் வல்லமை, வல்லமை இருந்தது. அதே வல்லமை, அதே வல்லமை ரைட் நவ், ரைட் நவ், ரைட் நவ், ரைட் நவ் அதே வல்லமை, அப்படிப்பட்ட வல்லமை, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் உன் ட்ரெஸ்ஸில், உன் வார்த்தையில், உன் நாவில் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அக்கினி ஓ ரீபா காபா 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 ராகா தாதா தாரா பாலா தாரா ஷபாலா தாரா மாலா தாரா பாலா தாரா காரா தீகாராதாரா. அப்படி அந்நிய பாஷையில் பேசுங்க, வாலிப பிள்ளைங்க அந்நிய பாஷையில் பேசுங்க. உரா பாபா பாபா உரா காரா தீராதாரா. கர்த்தருடைய அக்கினிமயமாய் மாற்றுகிறார், கர்த்தருடைய அக்கினிமயமாய், அக்கினிமயமாய் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை, உன் ஆவிக்குரிய ஜீவியத்தை, உன் ஊழிய ஜீவியத்தை, உன் ஊழிய வாழ்க்கையை கர்த்தர் அக்கினிமயமாய் மாற்றுகிறார். அந்த வல்லமை, அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகம், அந்த அக்கினி, அந்த அக்கினி உன் மேலே இறங்குகிறது, இறங்குகிறது. வாலிப பிள்ளைய உன் மேல, உன் மேல கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற வாலிப பிள்ளைய உன் மேல, உன் மேல தேவனுடைய அக்கினி உன் மேல ரைட் நவ், ரைட் நவ் ஃபயர், 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 ஃபயர். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற வாலிப பிள்ளைய உன் மேல தேவனுடைய அக்கினி, உன் மேல தேவனுடைய அக்கினி, உன் மேல, உன் மேல
துரமாலா தீரா தாரா பாலா துரமாலா காரா தாரா பாலா துரா பாபா பாபா. ஓ நன்றி ஆண்டவர், நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. ரீ பாபா பாலா தாடா பாபா பா உரா பாலா தாடா காரா தாரா ரீ தாடா லா தாரா ஷாபா லா காதா ரீ காரா ரீ காரா உரா பா உரா காரா துரா கபா கபா ஃபயர் ஃபயர் அக்கினி 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 நிரப்புங்க 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 நிரப்பும் நிரப்புங்க. இன்னும் வல்லமை, இன்னும் வல்லமை, இன்னும் இன்னும் வல்லமை, இன்னும் வல்லமை, இன்னும் 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 வல்லமை, இன்னும் வல்லமை, இன்னும் இன்னும் வல்லமை, இன்னும் அபிஷேகம், இன்னும் அபிஷேகம், இன்னும் அபிஷேகம். ராகா தாடா பாரா தாரா பாலா தூரா மாக்காரா தீரா தாரா வாரா வாரா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஏசையா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசையா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசையா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசையா உமக்கு ஸ்தோத்திரம். கபாலாதாரா மாதி அந்த தேவியாக ஆண்டவரே தொடர்ந்து எங்களை நடத்துங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமாய் தாமதித்தாலும் காத்திருந்து சொன்னவர் அதிசயமாய் நடத்துவேன், அதிகமாய் நடத்துவேன், அனுகூலமாய் நடத்துவேன், அழகாய் நடத்துவேன், அக்கினிமயமாய் நடத்துவேன் என்று சொன்னவர் கத்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்த செய்தாங்க. நீங்கள் தாமே ஆசீர்வதித்தாண்டவர் தொடர்ந்து வழி நடத்துங்க. பெரிய காரியங்களை கத்த செய்து ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. துதிகான மகிமையெல்லாம் அம்மைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பார்.